ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, எனக்கு வந்து போர்வெல் மோட்டரை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, போர்வெல்லை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், போர்வெல் கனெக்ஷனை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஓகேவா, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். போர்வெல் மோட்டார்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் கனெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல்னா என்னன்றதை ஒரு சின்ன ஒரு ஒன்லைனாக நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் போர்வெல்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். போர்வெல்னா என்னது அப்படின்னா, நம்ம வந்து போர்வெல் நம்ம பூமிக்குள்ள வந்து ஹோல்ஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா, நிலத்தடி நீர். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்வெல்குள்ளே நம்ம ஒரு மோட்ரு வந்து நம்ம இறக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து எடுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்வெல்குள்ளே நம்ம வந்து அந்த ஹோல்ஸுக்குள்ளே நம்ம மோட்ரு வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரிக்கே வந்து மோட்டார்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்குள்ளே இருக்கும் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் மோட்டார். ஸோ இந்த மோட்டாரை தான் நம்ம எத்தனை அடி நம்ம ஆழம் போட்டிருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 150 அடி, 200 அடி, 300 அடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருப்போம். ஸோ அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த மோட்டரை வந்து இறக்குவோம். ஸோ எந்த அளவுக்கு ஆழம் போயிருக்கோ அந்த அளவுக்கு இந்த மோட்டரை வந்து இறக்கி, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வயர் கனெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த அடியில் ஆழத்துலேருந்து அந்த மேலே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வயர் கனெக்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல். ஓகேவா, ஸோ போர்வெல்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த போர்வெல் மோட்டர் இருக்குல்ல, இந்த மோட்டருக்கு வந்து சிங்கிள் பேஸ் வேணுமா 3 பேஸ் வேணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த போர்வெல் மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்லலாம் ஒர்க் ஆகாது. இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 பேஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆர்ஒய்பின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்களா. ஸோ இந்த ஆர்ஒய்பி கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம மோட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பின்னு 3 வயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கே கொடுத்துருப்பாங்க. அந்த 3 வயரை தான் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வெளியில் வரைக்கும் கொண்டு வந்திருக்கணும். ஸோ வெளியில் வரைக்கும் கொண்டு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு வந்து 3 பேஸ் சப்ளை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிங்கிள் பேஸ் தான் இருக்குது, இந்த மோட்டருக்காக நம்ம 3 பேஸ் சப்ளை வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பேஸ் சப்ளைலாம் வாங்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற சிங்கிள் பேஸவே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதே எப்படி நம்ம சிங்கிள் பேஸாக 3 பேஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு எதுவும் நம்ம காசு செலவழிக்கணுமா, எதுவும் நம்ம வாங்கணுமா அப்படின்ற மாதிரிக்கு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிஸ்க்கெல்லாம் எதுவும் இல்லை. இந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சுவிட்ச் எல்லாம் போட முடியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர் ஒன்று வாங்கணும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டார்டரில் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற சிங்கிள் பேஸ் லைனை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டருக்குள்ளே நடக்கும். ஸோ அந்த ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எனக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டர். ஓகே, அந்த ஸ்டார்டர் தான் கம்பல்சரி நம்ம வாங்கி மாட்டணும். ஸோ அப்படி மாட்டுறப்ப நம்ம வீட்டில் இருக்க சிங்கிள் பேஸ் வந்து 3 பேஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த மோட்டரை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் கனெக்ஷன். ஓகேவா, போர்வெல் மோட்டரும் ஸ்டார்டரும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரில் சிங்கிள் பேஸை கொடுத்து 3 பேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த ஸ்டார்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் இருக்கும். அதுக்குள்ளே வந்து காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்டெப்த்தாக உங்களுக்கு ஏதாவது தேவை, வீடியோ தேவைன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலான ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஏன்னா நம்ம அதையும் சொன்னோம்னா அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகும். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்டார்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுவரையும் சொன்னது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, அதுதான் வந்து நான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயரிங் கனெக்ஷன் வந்து ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் கனெக்ஷன் பார்ப்போம். போர்வெல் கனெக்ஷன் வந்து சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார், போர்வெல் மோட்டார் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பைப் மாதிரிக்கு தான் இருக்கும். ஸோ இதான் வந்து போர்வெல் மோட்டார்னு வச்சுக்கோங்க, சும்மா சாம்பிளுக்கு வரைகிறேன். ஓகேவா, இதான் மோட்டார். இதில் மோட்டார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 லைன்ஸ் வரும். 3 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி அப்படின்னு 3 லைன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரிக்கு வந்து 3 லைன்ஸ் வருதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். 3 லைன் வந்துச்சுன்னா 3 பேஸு, அதே 2 லைன் வந்துச்சுன்னா அது சிங்கிள் பேஸ். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த மோட்டருக்கு வந்து 3 பேஸ் லைன் இருந்தால் தான் இந்த மோட்ரு வந்து ஆன் ஆகும். ஓகேவா,
ஸோ அந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டர்னு ஒன்று வாங்குவோம். ஸோ ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமான ஒரு பாக்ஸ் மாதிரிக்கு இருக்கும். ஓகேவா? இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து உங்களுக்கு ட்ரிப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் வந்து கொடுப்போம். ஒன்று வோல்ட் மீட்டர், இன்னொன்று அம்மீட்டர். ஓகேவா? 2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா சிங்கிள் பேஸ் லைன் கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகி 3 பேஸ் லைனாக வந்து நமக்கு வரும். ஸோ இந்த RYBன்னு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ரு கனெக்ஷனை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஆருக்கு ஆறு, ஒய்க்கு ஒய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு பின்ற மாதிரிக்கு மோட்டர்லேருந்து வர லைனை வந்து நம்ம இதுக்கு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் மோட்டார்னா என்ன, போர்வெல் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இது மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோவாக மேக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.